படம் நல்லா இருக்குது. பெண்களோட விடுதலையை பற்றி பேசுகிற ஒரு படமாக இருக்குது. திருப்தியாக இருக்குது பார்க்கும்போது. படத்தில் சொல்ல வர்றாங்க, பெண்கள் வந்து ஒரு கல்வி அறிவு பெற்று வரும்போது தான் அந்த விடுதலைன்றது அவங்களுக்கு இருக்கும். அதே நேரம் எங்களுக்கு எப்படி குலதெய்வங்கள் வந்து எங்களுக்கு பெண்களாக இருக்கிறாங்க தமிழர்களுக்குன்றதை பற்றி பேசுகிற ஒரு படமாக இருக்குது. எல்லோரும் நினைக்கிறேன் அவங்கவுங்களோட பாத்திரத்தை சிறப்பாக தான் செய்திருக்கிறாங்க. ஸ்பெஷலாக அந்த அயலி அந்த அபிநட்சத்திரம் அவங்க நல்லா செய்திருக்கிறாங்க. மற்றது அந்த கிராமத்து மக்களும் இன்ஸ்பெக்டர் அவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்க மாதிரி தான் தெரியுது. ஆமாம், அது ஆட்டின்றது வந்து பெண்களை குறிக்கிற ஒரு சொல்லாத்தான் இருக்குது. ஆட்டின்றது ஒரு ஆட்சி செய்பவள்ன்ற மாதிரி ஒரு அர்த்தத்தை பெறுறது. அப்போ அதுதான் அந்த சீமாட்டி, ஆட்சி செய்பவள், அந்த பெண்டாட்டி அப்படி இப்படிலாம் அதெல்லாம் பொறுத்தது. இது ஒரு பீரியட் கதை உண்டு. வெள்ளைக்காராக்கிற பீரியடில் இப்படி பெண்கள் அடிமையிலாக விற்கப்பட்டாங்க, அது தொடர்பான ஒரு ரிசர்ச், அதை வச்சு இந்த பேஸ் பண்ணி இந்த படம் வந்திருக்குது. நல்லா இருக்குது. எனக்கு லேக்குன்றதை விட அதில் ஒரு செகண்ட் பார்ட் இருக்குன்ற மாதிரி கொண்டு வந்து முடிச்சிருக்கிறாங்க. க்ரிப்பாக இருக்குது படம். ஒரு 95 மினிட்ஸ் அப்படி தான் இருக்குது. பார்க்கலாம், சின்னாக்கள்லேருந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய படமாக தான். 1970s நடந்த ஒரு கதையாக விமென் எம்பவர்மெண்ட், விமென் சம்மந்தப்பட்டு விமென் சேஃப்டி ரிகார்டிங்காக இருந்திருக்கு. ரொம்ப கமர்ஷியலாக ரொம்ப கலர்ஃபுல்லாலாம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு வர முடியாது. பேசிக்லி இது வந்து கொஞ்சம் பழைய காலத்து ஒரு மாதிரி அந்த டைமில் நம்ம 2000s பார்த்த மூவியோட கிளாரிட்டி அந்த மாதிரி இருந்தது தியேட்டரில் பார்க்கும்போது. இட்ஸ் அ நைஸ் மூவி வித் ரெஃபரன்ஸ் டு சாமி. மக்கள் எந்த நம்பிக்கையில் ஒரு பிலீஃபோடு இருக்காங்க, எவ்வளோ தைரியமாக இருந்தாங்க விமென் அந்த டைமில் அப்படின்ற பட்டு மூவி நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஆக்டிங் நல்லா இருந்தது, எல்லாருமே நல்லா ஆக்டிங், யாரையுமே ஃப்ளாஸ் சொல்கிற மாதிரி இல்லை. இட்ஸ் அ நைஸ் மூவி, ஸ்லோவாக நல்லா ஒரு மாதிரி காமாக இந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி இருந்தது மூவி.